ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோ டுட்டோரியலில் நம்ம செலீனியமில் எப்படி ஒரு ப்ரௌசரையும் யூஆர்எல்லையும் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரௌசரையும் யூஆர்எல்லையும் ஓப்பன் பண்ணாதான் நம்மளால் டெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன பார்த்தோன்னா எப்படி ஒரு ஃபயர்ஃபாக்ஸை இன்ஸ்டால் பண்ணணும், அதில் எப்படி ஃபயர் பாத்தை செட் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்லிப்ஸில் எப்படி டவுன்லோட் பண்ணி அதை எப்படி ஓப்பன் மட்டும் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் நம்ம அந்த எக்லிப்ஸில் எப்படி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோம், அந்த ப்ராஜெக்டில் எப்படி நம்ம செலீனியம் கோடை எம்பர்ட் பண்ணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்லிப்ஸில் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் இந்த ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ ஃபைலில் நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா நியூ. ஏன்னா நீங்கள் இந்த எக்லிப்ஸில் ஜாவா ப்ராஜெக்டாக ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்லிப்ஸில் போயிட்டு ஃபைலில் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஸோ நியூ அப்படின்னு கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு கேட்கும். அதில் ஜாவா ப்ராஜெக்ட்னு சூஸ் பண்ணணும். ஏன்னா ஜாவா ப்ராஜெக்டில் தான் செலீனியம் இதை எழுத போகிறோம். இங்கே ப்ராஜெக்ட் நேம். ஸோ ப்ராஜெக்ட் நேமில் எப்படி கொடுக்கணுன்றது ஜாவா ஸ்டாண்டர்ட் படி கொடுக்கணும். ப்ராஜெக்ட் நேம் எப்போவுமே கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இங்கே நான் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு அதோட லொக்கேஷன் டிஃபால்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். இதில் வேர்ஷன் இப்போ நீங்கள் 1.7 உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் எக்லிப்ஸ்லேயும் 1.7 தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணிட்டு இதில் சோர்ஸ் ஃபைலும் கிளாஸும் க்ரியேட் ஆகணுமா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் ஃபைலும் ஒரு ப்ராஜெக்டும் தனியாக க்ரியேட் ஆகிருக்கும் இந்த பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரரில். ஸோ இது க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் க்ரியேட் ஆனவுடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃபைலில் நியூ போயிட்டு ஜாவா ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜே சிம்பிள்னு இருக்கும். ஜே சிம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறது. அது இல்லாத மேவன் ஆஸ்பெக்ட்ஸ்னு நிறைய இருக்கும். இந்த ப்ராஜெக்டுக்கு கீழே ஒரு சோர்ஸ் அப்புறம் லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த சோர்ஸில் தான் உங்கள் கோட்லாம் வைப்பீங்க. லைப்ரரி ஃபைல்ஸில் உங்களுக்கு தேவையான லைப்ரரி ஃபைல்ஸை வைப்பீங்க. ஸோ இங்கே தான் நம்ம செலீனியம் ஜாரை வைப்போம். நெக்ஸ்ட் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நியூவில் பேக்கேஜ்னு சூஸ் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ் நேம் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஸோ பேக்கேஜ் நேம் கொடுத்துட்டிங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு கீழே உங்கள் பேக்கேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கீழே உங்கள் பேக்கேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பேக்கேஜை செலக்ட் பண்ணி நியூ கிளாஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஜாவா கிளாஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஜாவா கிளாஸில் என்னென்ன க்ரியேட் பண்ணோன்னா கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் எப்படி இருக்கணும் ஜாவாலன்னா கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகணும். இந்த எப்படி ஜாவா கிளாஸ் நேம்லாம் கொடுக்கணும், ஜாவாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுன்றதுக்காக நீங்கள் ஜாவா செஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக புரியும். இதில் நீங்கள் கிளாஸ் நேமை கொடுத்ததுக்கப்புறம் என்னன்னு செலக்ட் பண்ணோம் பப்ளிக். ஸோ இல்லைன்னா டிஃபால்ட் இந்த மாதிரி. ஸோ நார்மலாக நம்ம பப்ளிக்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் உங்களுக்கு மெயின் மெத்தட் வேணுமா, கன்ஸ்ட்ரக்டார் வேணுமா, இல்லை இன்ஹெரிட்டட் கிளாஸஸ் வேணுமான்னு கேட்கும். இதில் நம்மளுக்கு மெயின் மெத்தட் இருந்தால் தான் ஜாவா ரன் ஆகும். ஸோ நான் மெயின் மெத்தடை சூஸ் பண்ணிட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுக்குறேன். இன்ஹெரிட்டடும் சப்போர்ட் பண்ணணுக்காக நான் அதை எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஜாவா கிளாஸ் அந்த பேக்கேஜ்க்கு கீழே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஜாவா கிளாஸ் க்ரியேட் ஆச்சு. இந்த கிளாஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு இது பார்த்தா தெரியும் ஃபைல் நேம் இருக்குது. இதில் சாம்பிள் டெமோ. அந்த கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா ஜாவாவில் ஆட்டோமேட்டிக்காக அது கிளாஸ் நேமும்
ஃபைல் நேமும் வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கும். இதில் வந்து மெயின் மெத்தட் இருந்தால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பேக்கேஜ் கீழே கிளாஸ்க்கு கீழே மெயின் மெத்தட் இருக்குது. ஸோ நம்மளோட செலீனியம் கோடை நம்ம வந்து மெயின் மெத்தடில் தான் எழுதணும். இப்போ வந்து இதில் எப்படி ஒரு நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம செலீனியம் கோடை இதில் எம்பர்ட் பண்ணலாம். ஸோ நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு நம்ம ஜாவாவில் வந்து சிஸ்டம் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. சிஸ்டம்ன்ற கிளாஸ் தான் வந்து நம்ம பிரிண்ட் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் பண்ண யூஸ் பண்ணோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட்ன்றது அவுட்புட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறது, டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பிரிண்ட் எல்என்குள்ளே அந்த ப்ராக்கெட்குள்ளே என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அது அப்படியே கன்சோலில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா செலீனியம் டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ செலீனியம் டெமோன்னு கொடுத்துட்டு நம்ம ரன் கொடுத்தோன்னா இதில் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் கன்சோலில் செலீனியம் டெமோ அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கொடுத்துட்டு ரன்னில் ரன் ஆஸ் கொடுக்கணும். ரன் ஆஸில் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகுது. அதில் எந்த கிளாஸ் ரன் ஆகணும்னு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய கிளாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பர்டிகுலர் கிளாஸை செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செலீனியம் டெமோ அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தனால இது கன்சோலில் பிரிண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா இதில் தான் நம்ம செலீனியம் கோடை எம்பர்ட் பண்ண போகிறோம். ஸோ செலீனியம் கோடை எம்பர்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் எப்படி நம்ம நார்மலாக செலீனியம் டெஸ்ட் பண்ணுவோம், ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் எந்த வெப்பேஜை டெஸ்ட் பண்ணுறோமோ அந்த யூஆர்எல்லை கொடுத்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அது பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பட்டன், டெக்ஸ்ட் பாக்ஸ், லிங்க் இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பேஜ் இருக்குது. நான் இதில் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கோட யூஆர்எல் கொடுத்து ஓப்பன் பண்ண போகிறேன். கூகுள் நார்மலாக எல்லா இதுவும் டிஃபால்ட்டாக வர்றதுனால நான் வேறு ஒரு யூஆர்எல் கொடுக்குறேன். அதில் www.iciicibank.comனு கொடுக்குங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ இது ஓப்பன் ஆச்சு. இதனால் மேனுவலாக ஓப்பன் பண்ணது. இதே மெத்தடை நான் அப்படியே வந்து செலீனியமில் டூல் அந்த இதில் ஜாவா ப்ராஜெக்டை ரன் பண்ணேன்னா இங்கே எனக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகி ஐசிஐசிஐ பேங்க் ஓப்பன் ஆகணும். இதை தான் நம்ம இப்போ செலீனியம் டெமோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் எக்லிப்ஸ்க்கு வாங்க. எக்லிப்ஸ்க்கு வந்து இங்கே தான் செலீனியம் கோடை எழுதணும். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோம். ஸோ உங்களுக்கு நான் தியரி செஷனில் சொல்லியிருக்கேன், செலீனியம்ன்றது டெஸ்ட் பண்ணவும் வெப் டிரைவர்ன்றது வந்து ப்ரௌசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணவும்னு. ஸோ இங்கே செலீனியமில் யூஸ் பண்ணுற ஒரு கிளாஸ் தான், சிஸ்டம் மாதிரியே செலீனியமில் யூஸ் பண்ணுற ஒரு ஜாவா கிளாஸ் தான் வந்து வெப் டிரைவர். ஸோ இந்த வெப் டிரைவரை வச்சு தான் எல்லா ஆப்ரேஷனும் நம்ம டெஸ்டிங்கில் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப் டிரைவரை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸோ எப்படி இந்த கோட் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா வெப் டிரைவர் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ டபிள்யூ கேப்ஸ், இது கிளாஸ் நேம்ன்றனால டபிள்யூ கேப்ஸ், அடுத்து வர டி டிரைவர் கேப்ஸ். இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும். ஏன்னா இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா மெத்தடையும் கால் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் டிரைவர்னு க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெப் டிரைவர் என்ன பண்ணும், ஒரு ஃபயர்ஃபாக்ஸை ஓப்பன் பண்ணும். எந்த ப்ரௌசரோ அந்த ப்ரௌசர் பேரை கொடுத்தா போதும். ஃபயர்ஃபாக்ஸ்னா ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம்னா க்ரோம். இப்போ நான் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர்னு கொடுக்குறேன். இந்த நியூ அப்படின்றது எதுக்குன்னா ரன் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக மெமரி அலோகேட் பண்ணுறதுக்காக தான் நியூ. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாவே இப்படி தான் க்ரியேட் பண்ணணும்னு சின்டாக்ஸ் இருக்குது ஜாவாவில். ஸோ வெப் டிரைவர் டிரைவர் ஈக்குவல் டு நியூ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர். ஸோ இப்போ இந்த இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் டிரைவர் கீழேயும் ஃபயர்ஃபாக்ஸ் கீழேயும் எரர் வருது. ஏன் இந்த எரர் வருதுன்னா இது ஜாவாவோட கிளாஸ் இல்லை, இது வந்து செலீனியமோட கிளாஸ். ஸோ செலீனியமோட கிளாஸ் இப்போ மேலே வச்சா உங்களுக்கு எந்த பேக்கேஜும் வரல. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணி உங்கள் செலீனியம் ஜார் ஃபைலை ஆட் பண்ணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். உங்கள் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள்,
ரைட் கிளிக், பாத், கான்ஃபிகர் பில்ட் பாத், ஆட் எக்ஸ்டர்னல் ஜார் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே உங்கள் செலீனியம் ஜார் ஃபைல் இருக்கோ அங்கே அது வந்து வியூ பண்ணும். இதில் அங்கே இருக்கிற செலீனியம் சர்வர் ஸ்டாண்டலோன் 2.5 3.1 என்ற ஜாரை செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ஜார் ஃபைல் வந்து ரெஃபரன்ஸ் லைப்ரரியில் ஆட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ரெஃபரன்ஸ் லைப்ரரியில் இது ஆட் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இப்போ வந்து வெப் டிரைவர் மேலே உங்கள் கர்சரை வச்சிங்கன்னா கீழேயே வந்து இம்போர்ட் வெப் டிரைவர் ஓஆர்ஜி ஓப்பன் கியூஏ அப்படின்னு வரும் செலீனியமோடது. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு மேலே இம்போர்ட்டுன்னு ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ஸோ கிளிக் பண்ணுங்கள், மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்னு வந்துச்சு. ஸோ இது நம்ம கொடுத்துட்டோன்னாவே நம்மளுக்கு வந்து செலீனியம் சப்போர்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் ஈஸியாக நம்ம வந்து செலீனியம் கூட எம்பர்ட் பண்ணிடலாம். ஃபயர்ஃபாக்ஸ் மேலேயும் வச்சு அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஓஆர்ஜி செலீனியம் .ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர்னு வருது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ ஃபயர்ஃபாக்ஸுக்கு இந்த பேக்கேஜ், வெப் டிரைவருக்கு அந்த பேக்கேஜ். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா இது வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்கிற கோடு. இந்த செலீனியம் டெமோக்கு பதிலாக நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு தெரியும். இல்லைன்னா வந்து செலீனியமில் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகாதனால நம்மளால் அதை பண்ண முடியாது. ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா செலீனியம் இன்னும் கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ ரன் பண்ணுது. ஸோ செலீனியம் டெமோ அப்படின்னு கன்சோலில் வந்து உங்களுக்கு தெரியும். மீன்வைல் மொசிலா வந்து நான் ஓப்பன் பண்ணல, இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடு மூலமாக ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரௌசர் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. ஏன் அட்ரஸ் இன்வேலிட்னு வருதுன்னா நான் எந்த யூஆர்எல்லையும் ஓப்பன் பண்ண சொல்லி கோடில் கொடுக்கல, அதனால இது வருது. அடுத்து நம்ம யூஆர்எல்லை எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் எக்லிப்ஸில். இந்த 2 ஸ்டெப்ஸுமே வெப் டிரைவரும் யூஆர்எல் ஓப்பன் பண்ணுறதும் எல்லா செலீனியம் டெஸ்ட்லேயும் நீங்கள் கொடுக்கணும். இது வந்து ஒரு மேண்டேட்டரி ஸ்டெப்னு சொல்லுவோம். இது இல்லாத நம்ம டெஸ்டிங்கை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டெப். எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணு, எந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணு, அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்டிங்கையும் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேசிக்ஸ் இன் செலீனியம். இப்போ வந்து நம்ம இந்த வெப் டிரைவருக்கு டிரைவர்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்குது. ஜாவாவில் பொறுத்த வரைக்கும் எல்லா மெத்தடையும் கால் பண்ணுறது ஆப்ஜெக்ட் தான். ஸோ வெப் டிரைவரோட மெத்தடையும் கால் பண்ணுறது ஆப்ஜெக்ட். இது ஆப்ஜெக்ட் பேர் என்னன்னா டிரைவர். டாட் அப்படின்னு வச்சிங்கன்னா அதோட மெத்தட் எல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு யூஆர்எல்லை கெட் பண்ணுறதுக்கான மெத்தட் என்னன்னா கெட் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் அதில் கெட் அப்படின்னு கொடுங்க. கெட்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே எந்த யூஆர்எல் வேணுமோ அந்த யூஆர்எல்லோட தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு தேவை www.icicibank.com. ஸோ அந்த icicibank.com யூஆர்எல்லை காப்பி பண்ணி நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ லோட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் லோட் ஆனோன்னா நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ண உடனே கீழே என்னென்னு கொடுக்குறீங்கன்னா யூஆர்எல் ஓப்பன். ஸோ மேலே ப்ரௌசர் ஓப்பன். ஒன்ஸ் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் ஆனோன்னா கன்சோலில் ப்ரௌசர் ஓப்பன்னு வரும். யூஆர்எல் ஓப்பன் ஆனோன்னா கன்சோலில் யூஆர்எல் ஓப்பன். நீங்கள் கம்ப்ளீட்டாக லோட் ஆகிற வரை வெயிட் பண்ணணும், இல்லைன்னா அவுட்புட் வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகாது. ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கன்சோலில் பிரிண்ட் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன்னு கொடுக்குறேன். செலக்ட் த கிளாஸ் ஓகேன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டிங்கன்னா இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன உடனே இது வந்து யூஆர்எல் www.icicibank.com யூஆர்எல் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துட்ட உடனே இப்போ ப்ரௌசர் தான் லோட் ஆகுது. நெக்ஸ்ட் தான் யூஆர்எல். நெக்ஸ்ட் யூஆர்எல் இது ஃபுல்லாக லோட் ஆன ஒன்று தான் அங்கே யூஆர்எல் ஓப்பன்னு வரும்.
இப்போ நீங்கள் போய் அந்த எக்லிப்ஸில் செக் பண்ணிங்கன்னா உங்கள் கன்சோலில் ப்ரௌசர் ஓப்பன் அப்படின்னு தான் அவுட்புட் இருக்கும். ஸோ யூஆர்எல் ஓப்பன். ஸோ ரெண்டுமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து உங்கள் செலீனியமில் வந்து வெப் அப்ளிகேஷனையும் ப்ரௌசரையும் ஓப்பன் பண்ணி. இது வந்து பேசிக்ஸ். நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் வந்து எப்படி டெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ.